கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யோவான் 8:36. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இயேசு தேவனுடைய நித்திய குமாரனும் சுதந்திரவாளியுமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கலாத்தியர் 5:1 வாசிக்கிறோம், நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இயேசு கிறிஸ்து நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்தும் நியாயப்பிரமாணத்தின் மரண தண்டனையிலிருந்தும் விடுவித்திருக்கிறார். கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 7:24 வாசிக்கிறோம், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று பவுல் கேட்கிறார். ரோமர் 8:2 பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பப்பட்டார். நமது பாவங்களுக்கான தண்டனையை இயேசு கிறிஸ்து தம்மீது ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து பாவ மாம்சத்தின் சாயலாக வந்தார். கிறிஸ்து மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தின் வல்லமையை ஒழித்தார். நமக்கு விடுதலையை தந்தார். ரோமர் 6:22 வாசிக்கிறோம், நாம் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். நாம் நம்மை நீதிக்கும் பரிசுத்தத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்து கீழ்ப்படியும் போது இயேசு கிறிஸ்துவினால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் 8:32 வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் சத்தியத்தை அறிவான் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் சத்தியம் கொடுக்கப்பட்டது. அவருடைய சத்தியத்தை அறிந்து அதில் நாம் நிலைத்திருக்கும் போது நாம் விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். சிறைப்பட்டோருக்கு விடுதலையை கூற இயேசு உலகத்திற்கு வந்தார். மெய்யாகவே இயேசுவை விசுவாசிக்கிற நமக்கு இயேசு விடுதலையை தருகிறவராயிருக்கிறார். நாமே நம்மை விடுவித்து கொள்ள முடியாது. குமாரன் நம்மை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவோம். யோவான் 8:36 வாசிக்கிறோம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.